निगमकल्पतरोर्गलितं बलं सुखमुखादमृतद्रवसंयुतं बिबत भागवं रसमालयं मुहुरुको रसिका भुवि बाबुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. நாம் நேற்று ஆரம்பித்து சில துளிகளை பார்த்துள்ளோம். இன்றைய பதிவிலே கங்கை கரையில் நாரதர் கதை ஆரம்பிக்க, அப்பொழுது இன்னும் இருவர் பாகவதத்தின் ஏற்றத்தை உரைக்கும் வகையில் இன்னொரு கதை, நான் ஏற்கனவே சொன்னது போல இது கதைக்குள் கதை கதைக்குள் கதை என்று இருப்பது போல, ஆத்மதேவன் என்று ஒரு அந்தணர் இருந்தார். அவர் சரியான வேதவித்து. ஆனால் அவருக்கு குழந்தை பாக்கியம், புத்திர பேறு இல்லை. விரக்தியில் ஒரு நாள் வனத்திற்கு சென்றார். எதேச்சியாக ஒரு மகரிஷியை அங்கே கண்டார். அவரிடத்தில் தன் குறையை கூறினார். அவரும், உனக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதே நல்லது என்றார். இவர் கேட்கவில்லை, மேலும் நிர்பந்தப்படுத்தினார். அவரும் சரி, உன் விதி என்று ஒரு தெய்வீக மாம்பழத்தை கொடுத்து, உன் மனைவியிடம் கொடு, குழந்தை பேறு உண்டாகும் என்று கூறிவிட்டு சென்றார். அந்தனர் எதுவும் செலவழிக்காமல் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்ற சந்தோஷத்தில் அந்த பழத்தை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்து அவர் தன் தீர்த்த யாத்திரை கவனிக்க சென்று விட்டார். மனைவியும் பிள்ளை பேற்றினால் உண்டாகும் சிரமத்தினை நினைத்து தன் தங்கையிடம் இதை பற்றி கூற, அவளும் தான் இப்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால் இரகசியத்தில் பிள்ளையை பெற்று உன்னிடம் தருகிறேன், உன் சொத்தை எனக்கு கொடுத்து விடு, உன் பிள்ளை எனக் கூறி உன் கணவரை ஏமாற்றி விடலாம் என்றாள். சரி, இப்பொழுது தன் தங்கையின் குழந்தையை தான் பிள்ளை என்று கூறிவிடலாம். பழத்தினை என்ன செய்வது? மாட்டுத் தொழுவத்தில் இருந்த பசுவுக்கு கொடுத்து விட்டாள். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. துந்துகாரி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். தெய்வ சங்கல்பத்தினாலே பசுவும் ஒரு குழந்தை பெற்றது. அதற்கு கோகர்ணன் என்று பெயரிட்டு, அவர் காது பசுவின் காது போலவே இருப்பதனால் அவருக்கு கோகர்ணன் என்ற பெயர் ஏற்பட்டது. துந்துகாரி என்ன கெட்ட நடவடிக்கை உண்டோ எல்லா தவறுகளும் செய்து வந்தான். ஆனால் கோகர்ணனோ நன்றாக வேத வித்தாகவே வளர்ந்து வந்தான். கிரகத்தில் துந்துகாரியின் செயலை கண்டு கோகர்ணன் வெளியேறிவிட்டார். தந்தையும் நாளடைவில் துந்துகாரி செய்வின் துர்நடத்தை காரணமாக அவரும் தவத்திற்கு காட்டுக்கு சென்று விட்டார். துந்துகாரி தாயையும் கொலை செய்து சொத்து முழுதும் தானே எடுத்து கொண்டான். வேசியின் சகவாசத்தினால் மனைவியும் அடித்து விரட்டினான். வேசி நாளடைவில் சொத்தை பறிப்பதற்காக துந்துகாரியை கொலை செய்து விட்டாள். இந்த பாவம் செய்த ஆன்மா எந்த கர்மாவும் செய்யாததால், அதுவும் அவர் அந்தணராக இருப்பதால் எந்த கர்மாவும் செய்யாததால் அவர் அரூபமாகவே உலவி வந்தார். ஒரு இரவு இதை கேள்விப்பட்ட கோகர்ணன் மறுநாள் பிரயாணம் செய்து கயைக்கு சென்று
துந்துகாரிக்கு ஸ்ராத்தம் செய்துவிட்டு வந்தார். இப்படி இருக்க ஒரு நாள் இரவு கோகர்ணன் வீட்டை யாரோ தட 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 என்று கதவை தட்டுவது போல் இருந்தது. யார் என்று பார்த்தால் இவர் யாரப்பா என்று கேட்க, நான் தான் உனது தம்பி துந்துகாரி வந்திருக்கிறேன் என்றார். அங்கே அருவமாக இருந்தார். நான் தான் உனக்கு கயைக்கு சென்று ஸ்தார்த்தம் பண்ணிவிட்டேனே, நீ போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டியதுதானே என்று கோகர்ணன் கேட்டான். அதற்கு துந்துகாரி, நீ 100 ஸ்தார்த்தம் பண்ணால் கூட, கயைக்கு சென்று பண்ணால் கூட நற்கதியை அடைய முடியாதபடி அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் நான் என்று கூற, கோகர்ணனும் ஊரார்களை கூட்டி என்ன செய்வது என்று கேட்க யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. பிறகு காலையில் எழுந்து நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து சூரிய தேவனிடமே கேட்டார், இது மாதிரி இருக்குது, இப்போ என்ன செய்வது, அவரை நல்கதிக்கு எவ்வாறு அனுப்பி வைப்பது? சூரிய தேவனும் சத்காரியம் குரு, நல்லதை செய் என்று சொன்னார். இவருக்கு விளங்கவில்லை. தன் யோக வலிமையினால் சூரிய கதியை தடுத்து நிறுத்தி என்ன நற்காரியம் என்றார். அவரும் பாகவதம் சப்தாக விதிப்படி படிக்கவோ இல்லை கேட்கவோ செய்தால் அவர் ஆன்மா நல்ல கதிக்கு செல்லும் என்று கூறினார். பிறகு கோகர்ணனும் தானே பாகவதத்தை சப்தாக விதிப்படி ஊரார்களை அழைத்து தானே முன்னின்று அந்த பாகவதத்தினை படிக்கத் தொடங்கினார். அப்பொழுது ஒரு மூங்கில் கழி, அதற்கு மூங்கில் கழி என்றால் 7 கண்ணாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி 7 கண்கள் உடைய ஒரு மூங்கில் கழியை அந்த பாகவதம் நடப்பதற்கு முன்னால் நிறுத்தி வைத்தார்கள். ஒரு நாள் பாகவதம் ஒரு கண் வெடித்துவிடும், 2ஆம் நாள் 2வது கண் வெடிக்கும், 3வது நாள் 3வது கண் வெடித்தது. இது போன்றே 7 நாட்களும் 7 கண்கள் அந்த மூங்கில் கம்பில் வெடித்து அந்த துந்துகாரியின் ஆவி நற்கதியை அடைந்தது. இந்த பாகவதத்தின் ஏற்றத்தை அவர்கள் இப்பொழுது அந்த நதிக்கரையில் பேசிக்கொண்டிருந்தனர். நாரதர் பாகவத கதையை தொடங்க அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். எல்லா நதிகள், மலைகள், ஆறுகள், நித்தியசூரிகள் அனைவரும் வர எம்பெருமான் பார்த்தார். என்னடா க்ஷீராப்தி காலி, வைகுண்டம் காலி, எல்லோரும் வந்துவிட்டனர், நமது கதையை கேட்க நாமும் சென்றால் என்ன என்று அவருக்கு தன் கதையை கேட்பதில் மிகவும் ஆர்வம், மிகவும் பிரியம். பெருமாளுக்கு எப்பவுமே கிருஷ்ணனுக்கு தன் கதையை கேட்கணும்னா ரொம்ப ஆசை. தன் பெருமையே எல்லாரும் சொல்ல வேண்டும், தன் பெருமையே கேட்க வேண்டும். வாஸ்தவம் தானே, அவருக்கு தான் எல்லா பெருமையும் இருக்கிறது. அவர் ஆசைப்படுவதில் என்ன தப்பு இருக்கு? அதுவும் பக்தர்கள் கும்பலில் இடித்து கொண்டு நிற்பது எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒன்று. புறப்பாடு நாட்களாகட்டும், வைகுண்ட ஏகாதசி, இதே திருமலையில் பிரம்மோற்சவம், அவ்வளவு கும்பலுக்கு நடுவிலே வாகனத்திலே எழுந்தருளி மக்களாக இடித்து கொண்டு அவருக்கு அதில் ஒரு பரமானந்தம், மக்களுக்கும் அதில் ஒரு ஸ்ரேஸ். இப்படி இருக்க மிருகண்டு மகரிஷி ஆசிரமம், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஒவ்வொருவரும் மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு ஆழ்வார் முதலே உள்ளே நுழைந்தார், படுத்துக்கொண்டார். பிறகு 2வது ஆழ்வார் வந்தார், இருவரும் உட்கார்ந்து கொண்டார்கள். பிறகு 3வது ஆழ்வார் வந்தார், 3 பேரும் நின்று கொண்டார்கள். சிறிது நேரத்தில் இப்படி 10 பேர் தள்ளுகிறா, அப்படி 10 பேர் பிடிச்சி தள்ளுறா. அவளுக்கு என்னடா இருட்டில் ஒன்றும் புரியல. அப்போ பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றினார். வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வைய கதிரோன் விளக்காக என்று.
பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியாக என்று இன்னொரு விளக்கேற்றினார். இவர்கள் இருவரும் ஏற்றியதுதான் தாமதம். பேயாழ்வார் உடனே அவர்கள் ஏற்றின விளக்கின் வெளிச்சத்திலே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன் என்று பார்த்தால் எம்பெருமான் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி, கருடன், விஸ்வக்சேனர் எல்லோருமாக வந்து நெருக்கி நின்று கொண்டு இருந்தார்கள். இப்படி பெருமாளுக்கு பக்தர்களாக கூட்டமாக நெருக்கிக் கொண்டிருப்பதில் ஆனந்தம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கங்கை கரையிலையும் பாகவதம் கேட்க எம்பெருமாள் தன் கதையை கேட்க ஆர்வமாக அங்கு வந்து சேர்ந்தார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்.